ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லிங்க. இட்லி வந்து இன்றைக்கி ரேஷன் ரைஸ்லேருந்து தாங்க பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க. ரேஷன் அரிசி வச்சு ஒரு சூப்பரான ஒரு சாஃப்டான பஞ்சு போல் கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் ஒரு சூப்பரான இட்லி மாவு தான் நம்ம அரைக்க போகிறோம். இந்த இட்லி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாவு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 4-5 நாளைக்கு நமக்கு அப்படியே இருக்கும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. ஒரு சூப்பரான புசு புசுன்னு குண்டு குண்டுன்னு வெள்ளை வெளியேன்னு ஒரு சாஃப்டான ரேசன் ரைஸில் ஒரு இட்லிங்க. கண்டிப்பாக யாருக்குமே டவுட்டே வராதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரேசன் அரிசிங்கிறது ஒரு ஸ்மெல் கூட வராதுங்க. அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் இந்த டம்ளரில் தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேங்க. ரேசன் கடையில் கிடைக்கிற அதே ரைஸ் தாங்க. வேறு எந்த ரைஸும் நான் யூஸ் பண்ணல. பாருங்கள், இது இந்த ரைஸ் தான் வச்சு நான் எடுக்கிறேன். இப்போ வந்து இது 4 டம்ளர் எடுத்துக்கோங்க. ரேசன் அரிசி 4 டம்ளர். இந்த டம்ளரில் நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ 4 டம்ளர் எடுத்ததுக்கப்புறம் 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ரேஷன் அரிசியில் பச்சரிசி கூட போட்டு சேர்த்திங்கன்னா இட்லி நல்லா இருக்குங்க. அந்த இப்போது இதை நல்லா ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த ஸ்மெல் எதுவும் வராதுங்க. ரேஷன் அரிசிங்கிறதே டவுட்டே வராது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. இது ஒரு 5-6 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாங்க. நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து வந்து 3/4 கப்புங்க. இந்த அளவில் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. இதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தையும் நம்ம உளுந்து கூட போட்டு ஆட்டிக்கலாங்க. அதனால நான் ஒன்றாவே ஊற வச்சிடுறேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை 2 டைம் கழுவி எடுத்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. நல்ல தண்ணியிலே ஊற வச்சுருங்க, அப்படியே ஆட்டிக்கலாம். இப்போ உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. அரிசி உளுந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது உளுந்தை ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாங்க. உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. இடையில அப்பப்போ தண்ணி தெளிச்சிக்கலாங்க. இப்போ உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுறேங்க. உளுந்து போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இருக்கிற எல்லா உளுந்தையும் போட்டாச்சு. நம்ம வந்து தண்ணி தெளித்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ சைடில் இருக்க ஓரங்கள்லாம் நம்ம எடுத்து விட்டுருலாங்க. தண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவைப்படுறப்ப அப்பப்போ தெளித்து ஆட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம உளுந்து வந்து மாவாகிட்டுருக்குங்க. இடையில நீங்கள் இப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணும். லைட்டாக அப்பப்போ தெளித்து ஆட்டிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், உளுந்தாட்டுற பக்குவம்னு ஒன்று இருக்குங்க. நல்லா மாவாகி வரணும். நல்ல உளுந்தாக பார்த்து கடையில் வாங்கிக்கோங்க. சில உளுந்து வந்து மாவாகாது, ஒரு சில உளுந்து வந்து மாவாகும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா மாவாகி வருதுங்க. நல்லா பொங்கி கிரைண்டர் நிறைய ஃபுல்லாக வரும். இப்போது நான் தண்ணி வந்து அப்பப்போ தெளித்து தாங்க ஆட்டிகிட்ருக்கேன். இப்படி ஓரங்கள்லாம் எடுத்து எடுத்து விடுங்க. பார்த்தீங்கன்னா அப்படி பந்து மாதிரி வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் ஆட்டி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு போதும். நல்லா மாவாகி வந்துருச்சு உளுந்து. இப்போ உளுந்தை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ளஃபியாக வரணும். மாவு வந்து இப்படி கையில் தூக்கினா அப்படி கீழே விழுகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வரணும். இப்போ உளுந்து எல்லாத்தையும் நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியும் அதே மாதிரி தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. அரிசி சேர்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க இடையில அப்பப்போ. நம்ம கிரைண்டர் ஸ்டக்காகி நிற்க ஆரம்பிச்சிடும். தண்ணி ஊற்றிக்கங்க. அரிசி கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் அப்படி போட்டு போட்டு இது பண்ணிக்கோங்க.
நம்ம மாவு அரைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நமக்கு அதிக விலை கொடுத்து நம்ம நார்மல் இட்லி அரிசி பண்ணுறத விட இந்த ரேஷன் அரிசியில சூப்பரா இட்லி செலவே இல்லாம நம்ம பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு நம்ம கடையில வாங்குற இட்லி அரிசி மாரி தாங்க. அத விடவே இது சூப்பரா இருக்குங்க இட்லி. இட்லி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாவும் இருக்குங்க. நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இட்லி ரைஸ்ல தான் பண்ணியிருக்கோம்னு தான் தெரியும் எல்லாத்துக்கும். ரேஷன் அரிசிங்கிறதுங்கிறதே தெரியாது. ஸ்மெல் எதுவும் வராதுங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம அளவும் நம்ம ஆட்டுற பக்குவத்திலயும் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கரெக்ட்டா வரும். இப்ப அரிசி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்பப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கங்க. இப்ப ஓரங்கள்ல எடுத்து விட்டுடலாம். இப்ப மாவ நல்லா ஆட்டிக்கோங்கணும். எந்த அளவுக்கு ஆட்டணும் அப்படிங்கிறதையும் பார்த்து ஆட்டிக்கோங்க. நான் சொல்றது பாருங்க. தண்ணி வந்து அப்பப்போ தெளிச்சுக்கோங்க. மாவு வந்து இந்த மாரி லைட்டா கொரன கொ ரவா பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துருங்க. நைஸான ரவா மாரி இருக்கணும். ரொம்ப நைஸா ஆட்டிறக்கூடாது மாவு. வழுவழுன்னு ஆட்டக்கூடாது. மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா, இப்படி மாவ கையில எடுத்தோம்னா, இப்படி மடிப்பா வரணுங்க. அந்த அளவுக்கு நீங்க ஆட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது. ரொம்ப கெட்டியாவும் ஆட்டுனாலும் அடப்படாது. இந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்த மாவையும், அரிசி மாவையும் ஒண்ணா கலக்கிக்கலாங்க. கலக்கி நம்ம கரைச்சி வச்சிரலாம். எல்லா மாவையும் கிரைண்டர்லேருந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ கைகளால நல்லா இப்படி பெசஞ்சு விட்டுக்குங்க. கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பாத்திரத்தில நெறையா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கங்க. பொங்கி வரக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க புளிச்சு பொங்கி வந்துச்சுன்னா, மாவு கீழ வேஸ்ட்டா போயிரும். அதனால அரைவாசி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப அரைவாசிக்கு நான் வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இன்னொரு பாத்திரத்தில தனியா மாத்தி நான் ஃப்ரிட்ஜில வச்சுர்றேன். புளிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டா, இது 2, 3 நாளைக்கு கழிச்சு பார்த்தோம்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இது பாருங்க, மார்னிங் பார்க்குறேன். நைட் ஆட்டி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மாவு இந்த மாரி பொங்கி வந்திருக்கு பாருங்க. இத அப்படியே ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு இட்லி வராது. லைட்டா கரண்டியில கரைச்சு விட்டுக்கங்க. ரொம்ப கரைக்க வேணாம். ஓரளவுக்கு கரைச்சிங்கன்னா போதும். லைட்டா. ஏன்னா நொரையா இருக்கும். நமக்கு இட்லி வந்து அமுந்து போறக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த அளவுக்கு கரைச்சு, இந்த அளவுக்கு மாவு பக்குவம் வந்தா போதும். இப்ப அப்படியே எடுத்து நம்ம தட்டுக்கு இட்லி துணிய வந்து நல்லா நனைச்சு எடுத்து போட்டுக்கோங்க. ஈரமா இருக்கணும். அப்பதான் இட்லி துணியில வந்து இட்லி வந்து ஒட்டாம வரும். இட்லி பாத்திரத்தில ஆல்ரெடி நான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேங்க. கொதிச்சிட்டு இருக்குது. தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டுல எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப மாவு எல்லாத்தையும் இந்த மாரி ஊத்தி வச்சுக்கோங்க. இப்ப 2 தட்டுலயுமே நான் ஊத்தி வச்சுட்டேன். தண்ணி இந்த மாரி கொதிக்குதுங்க. இப்ப இட்லி தூக்கி வச்சிடலாங்க. இட்லி தட்ட தூக்கி வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்துருங்க. கரெக்ட்டா 10 நிமிஷம் போதும். அதுக்கு மேல குக் பண்ண வேணாம். அது கம்மியாவே எடுக்க வேணாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இட்லி புசு புசுன்னு வந்திருக்கும். இப்ப தண்ணி லைட்டா தெளிச்சுக்கோங்க. துணியில ஒட்டாம கிடைக்கும். அவ்வளோதான். இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நம்ம தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இப்ப இப்படி எடுத்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு துணியில ஒட்டாம கிடைக்கும். இத அப்படியே தட்ட கமுத்திட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். துணியிலேருந்து பாருங்க, ஒரு துளி கூட நமக்கு இட்லி ஒட்டவே இல்ல. இட்லியும் ரொம்ப பஞ்சு போல சாஃப்ட்டா இருக்குங்க. சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டா இருக்கு. கண்டிப்பா இதே மெத்தட்ல, இதே அளவுல நீங்க பண்ணி பாருங்க. இட்லி செம்ம சூப்பரா வருங்க. இங்க பாருங்க, எல்லா இட்லியும் ஒரு துளி கூட ஒட்டலைங்க. உங்களுக்கு நான் வந்து பிச்சே காட்டுறேன் பாருங்க. இட்லி எடுத்து ஒண்ணு எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்க. அப்படியே சூப்பரா இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. இங்க பாருங்க, எவ்வளோ ஒரு சாஃப்ட்டா இருக்குன்னு.